இப்போ கிளைமேக்ஸ். மேடையிலே இருக்கின்ற அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, இந்த அரங்கத்திலே இருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, அவையெல்லாம் கூடியிருக்கிற அன்பான தமிழ் சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொன்மாலை பொழுதுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கு செய்திருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும், அதற்கு பொருளுதவி செய்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், ஆதரவு அளித்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்திலிருந்து ஒரு எளிய சொல் நன்றி. நான் உண்மையிலேயே இந்த மேடையில் ஒரு உண்மையை நான் சொல்லணும். ஒரு 2 வார நீண்ட அலைச்சல்கள் மிகுந்த ஒரு பயணத்துக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்படியே ஊருக்கு போக போகிறோம். நாங்கள் இந்த அரங்கத்திலே அமர்ந்து இந்த பாடகர்களினுடைய இசையை கேட்டது எங்கள் நெஞ்சத்திலும் உடலிலும் இருந்த அத்தனை சோர்வையும் போக்கிவிட்டது. ஒரு கணேஷ் உட்பட அத்தனை குழந்தைகளும் பாடிய பாடல்கள் எங்களினுடைய இளமையை மீட்டெடுக்க உதவுகின்ற ஒரு பொன்மாலை பொழுதாக இந்த பொழுதை மாற்றிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய 2 கரம் குவித்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதல்ல இந்த தலைப்புக்கு சசிக்கு தான் பதில் சொல்லணும். அதுதான் முறை. அவருக்கு அப்புறம் வரேன். யாருக்கு? சசி ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. நான் சொல்லுவேன்னு என் குரல் மாதிரியே பேசின பாருங்க. என் குரலை விட அவர் குரல் நல்லா இருக்கு. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா அப்படின்னு நான் இன்னைக்கு கேட்க போறது இல்லை. இல்ல, இப்ப பேசுனது நீங்களா அவரானே எங்களுக்கு. ஏன்னா ஜனங்க கை தட்டுறதுக்காகவே அவர் இன்னைக்கு பேசல. அவ்வளவு இலக்கிய பூர்வமாக இந்த தலைப்பை நாங்கள் ஒரு 3-4 தடவை பேசியிருக்கோம் வேற வேற இடங்கள்ல. இவ்வளவு தூரம் இலக்கிய தரத்தோடு இந்த தலைப்பை இதுவரை யாரும் அணுகியதே இல்லை. சசிதான் அதை செய்திருக்கிறார். என்னை போல பேசினாலும் சசி பாரதி ஆகிவிட முடியாது. சசியாக நானும் மாற முடியாது, நானாக அவரும் மாற முடியாது. அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் இருக்கிற வித்தியாசம். அது மிமிக்ரி பண்ணு. ஆனா ரொம்ப சீரியஸா பேசிருக்காரு. நான் முதல்லயே அதுக்கு பதில் சொன்னா நானும் சீரியஸ் ஆயிடுவேன். சாதாரணமாவே நான் சீரியஸா போயிடுவேன். அதனால அவங்க அந்த அணியில அந்த ஆர்டர்ல இருந்தே வரலாம். இந்த கௌசர் பான்ற தம்பி நல்லா பேசினாரு. எங்க ஊர் டிஎம் கிருஷ்ணா மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. சரி, பாடட்டுமே, விடுங்க. அவங்க அவர் சொல்றாரு, அவங்க போய் சொல்ற அணியா, நாங்க ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா நாங்க 3 பேரும். இந்த ஹரிச்சந்திரன் கதை மகாபாரதத்துல வருதுங்க. மகாபாரதம் எழுதி 4500 வருஷம் ஆகுது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல இருந்ததை பார்த்த ஆளு இன்னைக்கு இந்த மேடையில் இருக்காரு. சில பேர் அப்படியே இருக்காங்க 1000 வருஷம் ஆனாலும். மகாபாரத காலத்துல லுங்கி கட்டி உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவங்க மனைவி அவரை தம்பிகிட்ட கேட்குறாங்களாம், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. இந்த காலம் முடிஞ்சிருச்சு தம்பி. எந்த மனைவியாவது கணவர்கிட்ட போய் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. பொண்ணுங்க சைக்காலஜியே தெரியாம நெடுன்னு எப்படித்தான் வளர்றீங்கன்னே தெரியல. மனைவி கேட்பாங்க கணவர்கிட்ட, எங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? கணவர் சொல்லுவாரா, ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ. சரின்னு ரெட் ட்ரெஸ் போடணும். ஏன்னா அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் தெரியும்ன்றது மனைவிகளுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு கேட்டு வைப்பாங்க. அப்புறம் அதனால இதெல்லாம் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கீங்க பட்டிமன்றத்தில். போர் அடிக்குது எங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு யாரை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்ல நீங்களாம் கிடையாது. மேனேஜர் கேட்டாரா, தம்பி
ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? போய்க்கிட்டே இருக்குன்னு இவர் பதில் சொல்லியிருக்காரு. போய்க்கிட்டே இருக்குன்னு சொல்றது ப்ராஜெக்ட் இல்லை, உங்க வேலை. இதே மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் சீக்கிரமே போயிடும். அப்புறம் மனைவியும் மனைவியோட தங்கையும் இருக்கும்போது யார் அழகுன்னு கேட்பாங்களாம். சார் எவ்வளவு நாள் சார் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? 2 பெண்களை பார்த்த உடனே பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துருவீங்களா நீங்க? ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அவளுடைய உடல் ரீதியான அழகு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு மூளை இருக்கு, அவளுக்கு அறிவு இருக்கு, அவளுக்கு ஆன்மா இருக்கு. சார் எத்தனை ஆண்கள் மனைவியினுடைய தங்கையை பற்றி தன்னுடைய பிள்ளை மாதிரி, தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சு வளர்க்குற எவ்வளவோ ஆண்களை நீங்கள் இந்த அரங்கத்திலே கொஞ்சம் தவற சொல்லிடாதீங்க. ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க ஐயா, நீங்களே கெடுத்துருவீங்க போல. உங்க தாத்தாவை பற்றி சொன்னாரு, அது ஒரு நெகிழ்ச்சியான செய்தி. சொல்லும்போது அவருக்கு ஒரு சின்ன பிறட்டு வந்தது. நீங்களா கவனிச்சிங்களான்னு தெரியல, கவனிச்சிங்களா? தாத்தாவை பற்றி சொல்கிற போது அவர் என்ன சொன்னார்? வாழற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா சாகிற நாள் நரகம் ஆயிடும் சொன்னார். ஆமா, அது வசனத்தை மாத்தி, சாகிற நாள் தெரிஞ்சு போனா வாழற நாள் நரகம் ஆயிடும்ன்றது தான். போய் சொன்னா இப்படிதான் ஆகும் தம்பி. நமக்கு எதுக்கியா சிவாஜி டைலாக்? அதுக்காகத்தான் நாங்க 3 பேரும் அடிச்சுக்கிறோம். போய் சொல்லி தொலையாதீங்களா, மறந்து போயிரும், டென்ஷன் ஆயிரும். ரொம்ப புத்திசாலி தாங்க போய் சொல்லணும். நாங்கெல்லாம் இல்லை, நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா யார்கிட்ட என்ன போய் சொன்னோன்னு நினைவு வச்சு கரெக்டா அதாவது ரிப்பீட் பண்ணோம். இப்போ அந்த தங்கச்சி இருக்கு, அது கிளம்பவே இல்லை. அதுக்குள்ள ஆர்கனைசர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அது அப்பதான் செகண்ட் கோட்டிங் மேக்கப்ல இருக்கான். ஆனா ஷார்ஜால அது சொல்லியிருக்கு, பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லியிருக்கு. ஃபோனை வச்ச உடனே இங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருக்கு. அப்ப என்ன சொல்லும்? இன்னும் கிளம்பவே இல்லை. இப்போ கிளம்பவே இல்லைன்னு சொன்ன ஃப்ரெண்டும் ஆர்கனைசரும் இவங்க வர்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டா என்ன ஆகும்? தேர்ட் கோட்டிங் ஆயிடும். இந்த கழுதைக்கு தான் கெஞ்சரும், சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க, அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும். அடுத்த பட்டிமன்றத்துல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ 8 கோட்டிங் வேணாலும் போட்டு வீட்லயே இருமான்னு சொல்லு, காரைக்குடியிலே இருங்க. அப்ப கணவர் இறந்து போனதை மகனின் எக்ஸாம் கருதி போய் இல்லையே, அது தள்ளி சொல்லுதல். அந்த நேரத்துல சொல்லல வைங்க, அந்த பையனால அதை எப்படி தாங்க முடியும்? இவ்வளவு நாள் சொல்லலன்றதே அந்த பையனுடைய மனத்தை பாதிக்காத? உண்மையை நீங்கள் மறைக்கிற போது பொய் சொல்லுகிறவருக்கு அந்த நேரத்துல நீங்க எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்கேப்பும் ஆயிடுவீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சொன்னது பொய் என்று தெரிந்தால் என்ன தெரியுமா பிரச்சனை? இட்ஸ் நாட் அபவுட் யூ லைங், இட்ஸ் அபவுட் தி ஃபேக்ட் தட் ஐ கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர். அதுதான் பிரச்சனை என்று நான் சொல்றேன். நீ ரொம்ப சின்ன பொய் தான் சாமி சொன்ன, நீ சின்ன பொய் தான் நீ சொன்ன. ஆனா அது பொய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. பஞ்சதந்திரம் படத்துல நண்பனுக்காக பொய் சொல்லக்கூடாத, உயிரையே கொடுப்பான். அந்த படத்துல நண்பனுக்காக பொய் சொன்ன கமலஹாசனை 4 நண்பர்களும் கைவிட்டார்கள் என்பதுதான படம். பாத்தீங்களா இல்லையா அந்த படத்தை? கடைசி வரைக்கும் படம் பாருங்கம்மா. இதுல என்னவோ பெரிய படத்தை பார்த்து தத்துவ பஞ்சதந்திரம் எல்லாம் பாக்குறதே ஜாலிக்காக. அதுல இருந்து வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் நீங்க தேடக்கூடாது. அந்த அம்மா சொல்றாங்க அவங்க எல்லாம் தியாகிகளாம். கவனிச்சிங்களா இல்லையா? அவர் தான் தியாகி, காப்பி போட்டு கொடுக்குறாரு. அவங்க சொன்னாங்க நாங்க 3 பேரும் தியாகிகள்னு தங்களே சொல்லிக்கிட்டாங்க. நான் சென்னைக்கு போன உடனே சொந்த காசு செலவழிச்சு மவுண்ட் ரோட்ல அவங்க 3 பேருக்கு செலவு வைக்கிறேன். தியாகிகள் ஏற்கனவே இருக்கிறது சில பத்தாது அல்ல. இவங்க பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் மனசு ஆறல. ஆனால் நானும் பதில் சொல்லணும்.
இந்த ஒரு காத்து மேல காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல. திருக்குறள் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டா? உங்களுக்கு நீங்க நினைச்சப்போ மாத்துறதுக்கு சார், திருக்குறளை மாத்துறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு தெரியுமா? உண்மை சார், இது வரலாறு, இது ஆமாம் உண்மை. நான் சொல்றது திருக்குறளை மாற்று ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் மதுரையில கலெக்டரா இருந்தாரு. திருக்குறள் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு அவருக்கு தோணிச்சு. உடனே நான் திருக்குறள் எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டு இருந்தாரு. திருக்குறளை கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதி அதை கொண்டு போய் மாபெரும் தமிழ் புலவரான தியாகராச செட்டியாரிடம் கொண்டு போய் கொடுத்தாரு. அது நான் திருக்குறளெல்லாம் நான் மாத்தி எழுதியிருக்கேன். அவர் சொன்னாராம், திருக்குறள் என்ன தாயில்லா பிள்ளையா வரவன் போறவன்லாம் தலையில தட்டுறதுக்குன்னு கேட்டிருக்கேன். அந்த வெள்ளைக்காரருக்கு பிறகு நம்ம துபாய்க்காரர் இந்த 2வது அம்மா தான். அவ்வளவு திருக்குறள் புத்தகத்தையும் வாங்கி எரிச்சார். அவர் ஏற்கனவே மாத்தி எழுதி பதிப்பிச்சுட்டாருல்ல, அதெல்லாம் இவர் வாங்கிட்டாராம். வாங்கி அத்தனையும் எரிச்சிருக்கார். சிலவற்றை மாற்றக்கூடாது. மாற்றுவோம் என்ற நினைவே அதற்கு நீங்கள் செய்கிற துரோகம். சும்மா நீங்க பட்டிமன்றத்துக்கு எதை விட சொல்லிடக்கூடாது. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக இப்பதான் தொடங்குது. அந்த பொய்மையும் அந்த தாங்க அங்க முக்கியம். திருக்குறளை படிக்கிற பொய்மையும் லை ஆல்சோ அப்படின்றப்பவே என்ன அர்த்தம்? உண்மைக்கு அது ஒரு நாளும் சரிசமமாக வர முடியாது என்று அர்த்தம். இப்போ பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை என்ன பயந்திருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க நடுவரை சுள்ளான்னு சொல்லி ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்காங்க. நான் அப்பயே மறந்துட்டேன்மா, நீங்க வேற ஞாபகப்படுத்து. அப்புறம் இவங்க சொல்லுவாங்களோ நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஈனாவானவா நாமெல்லாம் நம்பிடுவோம். அவர் கணவரை 2வதுல ரோலியே வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்களோ, நான் 12 வருஷம் முன்னாடி என் புருஷன்கிட்ட நான் சொன்னேன், நீங்க காஃபி போட்டா தான் நாளே நல்லா, டேயே நல்லா இருக்கும், டேயே நல்லா, டே நல்லா, டீயே நல்லா இருக்கும்னாவது சொல்லியிருக்கிறாங்க. அவர் 12 வருஷமா ஏன் தெரியுமா காஃபி போடுறாரு? நீங்க போடுற காஃபியை சாப்பிட முடியாதுன்ற உண்மை அவருக்கு தெரியும். அதனால அவரே போட்டுக்கிறாரு, அவரே சாப்பிடு. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் கை தட்டுற அளவு நமக்கு தேவையா? இப்போ அது 1000 போய் அவங்க சொல்ல, அன்பே சுகமா, கோபங்கள் சுகமா, உன் பொய்கள் எல்லாம் சுகமா, பொய் இல்லாமல் காதல். எவ்வளவு நாள் இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? காதல் என்றால் பொய், காதல் என்றால் பொய்யில ஆரம்பிக்கிற எது நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. காதல் என்பது திருமணத்தில் போய் முடியணும்னு நினைக்கிறோம் நாம். ஒரு உறவினுடைய தொடக்கமே பொய்யாக இருந்தால் அந்த உறவு எப்படி நன்றாக இருக்கும் என்று நான் உங்களை கேட்கின்றேன். எப்படி சரியா இருக்கும்? ஜெயகாந்தனை பற்றி சசி சொல்லுகிறார். உங்கள் உண்மை ஒன்றும் எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஜெயகாந்தனை நேரம் நான் பார்த்துருக்கேன். ஜெயகாந்தன் ஒரு மேடையில் சிங்கம் போல உரையாற்றி கொண்டிருக்கிறார். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேள்வி பதில் நேரம். ஜெயகாந்தனிடம் ஒருவர் கேட்கிறார். அப்போது ஒரு கவிதை வந்தது. அந்த கவிதை ரொம்ப பிரபலமான கவிதை. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு அந்த அந்த பாட்டில் ஒரு வரி வரும். கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்லுகிறார்களே ஜேகே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஜெயகாந்தன் அடுத்த நொடி சொன்னது, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று மகாகவி பாரதி சொன்னாரே, அதுதான் கவிதை என்று ஜேகே பதில் சொன்னார். நான் சாட்சி, அந்த அரங்கத்தில் நான் இருந்தேன். உண்மை அவ்வளவு முக்கியமானது இல்லையா? உங்களுடைய நம்பிக்கை என்கின்ற அந்த 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 மேகத்தை, அந்த பபிளை வந்து நீங்க பெருக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பபிள் உடஞ்சிருச்சுன்னா அந்த பபிளை ஏற்படுத்தின உங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்க ஊர்ல ஒரு கம்பெனி இருந்தது, பேரு சத்தியம். கம்பெனி பேருங்க சத்தியம். பேலன்ஸ் ஷீட் முழுக்க போய் அது முதல் தடவை பண்ணிட்டப்போ அவர் என்ன நினைச்சு, எனக்கு தெரியாது, அந்த கம்பெனி சிஇஓல எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். அவர் என்ன நினைச்சுப்பாரு, சின்ன போய் தானே, ஷேர் ஹோல்டர்ஸின் மனம் கொஞ்சம் குளிர்ந்தால் என்ன தவறாகிவிடும். அதை தான் சசி விரும்புறார்.
உங்க உண்மை ஒன்றும் எனக்கு ரொம்ப பெருசு இல்லை. நான் என் நம்பிக்கை தான் முக்கியம். ஷேர் ஹோல்டர் நம்பிக்கை வச்சு வாங்கினா சார். என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க சின்ன சின்ன பொய்கள்ல கழுத ஒரு பொய்யோட நிக்காது. அதுதான் பிரச்சனை. அவர் முதல்ல பேசின தம்பி சொன்னார், பாட்டியை சாகடிக்காதவங்க நம்மள யாராவது இருக்க முடியுமா? தாத்தா தாத்தா தாத்தாவை சாகடிக்காத யாராவது இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கம்பெனியில் என்னாச்சுன்னா, ஒருத்தர் அவங்க மை கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட்னு சொல்லி லீவ் கேட்டார். ஏன்னா அந்த கிராண்ட் மதர் ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. அதனால் ஏற்கனவே இறந்தவங்க தானேன்னு சொல்லி கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட்னு சொல்லி லீவ் கேட்டார். அடுத்த நாள் அவருடைய தாத்தா யார் லீவ் கேட்டார், அவருடைய தாத்தாவை கூட்டிகிட்டு டாக்டர் வீட்டுக்கு போன போது அதே மேனேஜர் அதே டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் தாத்தாட்ட வந்து, என் மேனேஜர் கொஞ்சம் லூசு பையன், அவன்கிட்ட பேசுகிறாதான்னு இவன் சொன்னான். அந்த தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் நீங்கள் கூட சுலபமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எங்கள் அணியில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் சுலபமாக எடுத்துக்கக்கூடாது. நம்மோட அவங்க ரொம்ப புத்திசாலி. உடனே அந்த தாத்தா நேர போய் மேனேஜர்கிட்ட, நீங்கள் தான் என் பேரனுடைய மேனேஜரா, உங்களை பற்றி அவன் ஏதோ சொல்கிறானே அப்படின்ட்டு. இந்த மேனேஜருக்கு இப்போதான் மனைவியை இழந்தவர் இவ்வளவு கம்பீரமாக பேசுகிறாரு. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு, ஐ எம் ஸோ சாரி அபவுட் யுவர் லாஸ். உடனே இவர் தாத்தா பேரன், நீ சொன்னது சரிதான்டா, இருந்தாலும் நிஜமாவே லூசு பையன். இதுக்கு அப்புறம் தான் வேலை போகும். இதுக்கு அப்புறம் தான் பொய்கள் என்பது ஏன் பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோம் தெரியுமா? நீங்கள் நினைக்காத நேரத்தில் போய் உங்களை காட்டி கொடுத்துரும். அந்த சத்தியமுக்கு என்ன நடந்ததுன்னா, முதல் வருஷம் சொன்னது சின்ன பொய் தான். அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் முதல் வருஷம் பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்ல வேண்டியிருந்தது. 3வது வருஷம் அதை விட பெருசு. ஒரு கட்டத்தில் ரொம்ப பெருசாயிருச்சு. இனிமே அதை காப்பாற்றவே முடியாதுன்ற போது பாதிக்கப்பட்டது நம்பிக்கை. சில நம்பிக்கைகளை காப்பாற்றுவதற்காக கூட பொய்யை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் 3 பேரும் இங்கே வந்திருக்கிறோம். இளைதாக முள்மரம் கொல்க, வள்ளுவர் சொன்னார். முள்ளு செடி சின்னதா இருக்கும் போதே நீ அதை அழிச்சிடுற. கலையுனர் கை கொல்லும் காழ்ந்த விடத்து, ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் சொன்னது பொய்க்காகன்னு நான் சொல்றேன். பொய்யை சின்னதா இருக்கும் போதே சொல்லாத, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுன்னா அதை உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு வள்ளுவர் சொன்னாருன்னு நான் சொல்றேன். இதுக்கு அந்த அம்மா வந்து என்ன சொல்ல போகுது, திருக்குறள் எப்படி மாற்ற போகுது எனக்கு தெரியல. லேபரஸை பற்றி நீங்கள் சொன்னீங்களேம்மா, நாங்கள் ஒரு தடவை ஃப்ளைட்டில் வந்த போது எங்களோட ஒருத்தர் ட்ராவல் பண்ணார். அவர் ரொம்ப வருஷம் கழித்து ஊருக்கு வந்துட்டு திரும்பி இங்கே வந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? ஆச்சுமா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னார். 14 இயர்ஸா? 14 இயர்ஸாக என்னவா இருக்கீங்க? அதே தான், இந்த கட்டடத்திலிருந்து தொங்குகிற அந்த வேலையை தான் அவர் செய்கிறார். என்னங்க 14 வருஷமா இங்கே இருக்கிறது கஷ்டம் இல்லை, அதுவும் இந்த வேலையை செஞ்சுட்டு. அவர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தாம்மா வருவோம். 3 வருஷத்தில் பணம் சம்பாதிச்சு ஊரில் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக திரும்பி போயிடலான்னு தாம்மா வருவோம். ஒருத்தர் கூட 3 வருஷத்தில் திரும்பி போனதில்லைன்னு அவர் சொன்னார். ஒருத்தர் கூட 3 வருஷத்தில் திரும்பி போனதில்லைன்றது உண்மை தானே? அது உண்மை தானே? என்ன காரணம்? அவனுக்கு மாத்திரம் இளமை இல்லையா? அவனுக்கு வாழ்க்கை வாழ வேணாமா? 17 வருஷமா இந்த வெயில் காட்டிலே அவனுடைய இளமை காய்கிறது. அந்த மனுஷனுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அந்த நியாயம் ஏன் கிடைக்கல தெரியுமா அவனுக்கு? ஊர்ல இருக்கிறவங்க அந்த பணத்தை சரியா பயன்படுத்த மாட்டாங்க. அதான் அவர் சொன்னார், கடனை அடைக்கிறதுக்கு தான் தங்கச்சி நாங்கள் வந்தோம். கடனை அடைக்கிறத விட்டுட்டு இவங்க டிவி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. திரும்ப திரும்ப நான் வரும்போதெல்லாம் இன்னொரு 3 வருஷம்டா தம்பி, இன்னொரு 3 வருஷம்டா தம்பின்னு எங்கள் கடன் அடையவே அடையாதுன்னு. அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் மறைத்து கொள்ளுகிற போது நீங்கள் தியாகி ஆகிறீர்கள். தியாகியாகி நம்மளை பர்மனண்டாக இங்கேயே வெயிலில் ஒருத்தர் வைக்காமல் இருக்கணும்னா உண்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். அப்புறம் அவர் சசி பேசும்போது சொன்னார், மனசிலிருந்து பேசுவது அறிவிலிருந்து மனசுன்றது எங்கே சார் இருக்கு? அறிவின் ஓரத்தில் இருக்கு.
எங்க இருக்கு மனசு? ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க மனசுலன்னு சொல்றோம். அங்க இருக்கிறது இதயம். அது ஒரு மசில், அவ்வளவுதான். மனசு வேற அறிவு வேறெல்லாம் கிடையாது சசி. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு இருப்பது அறிவு மாத்திரம்தான். அந்த அறிவை செம்மாந்த முறையிலே பயன்படுத்தி அதிலிருந்து வருகிற சொற்கள் உண்மை சொற்களாக இருந்தால் உறவுகள் காயப்படாமல் இருக்கும். ஃபேஸ் த ஃபேக்ட். ஏன் தெரியுமா நீங்க 3 பேர் சின்ன சின்ன பொய்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சின்ன சின்ன பொய்களை சொல்ற எல்லாரும் அந்த நேரத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி போறோம். அந்த நேரத்துக்கு எஸ்கேப், அவ்வளவுதான். ஆனால் அந்த சின்ன சின்ன பொய்களை சொல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு லிபரேஷன் கிடைக்குமே. அதனுடைய சுவையை எப்போவாவது நீங்கள் 3 பேர் அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு விடுதலை கிடைக்கும்ல. ஒரு உண்மையை சொல்லுவது என்பது ஒரு விடுதலை, ரிலீஃப், ஒரு ரிலீஃப். அது வேணாமா உங்களுக்கு? பொய்யின் அழுத்தத்திலேயே வசந்த கால காற்றிலே வீசு. வசந்த காலமே கிடையாதுங்க துபாயில். எங்க இருக்கு? நீங்க செயற்கையா உருவாக்கலாம். இந்த செயற்கை வேண்டாம் என்று நாங்கள் சொன்னால் அவர் உடனே சொல்றாரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த படத்தெல்லாம் நீளமா சொல்றாரு, கதையே சொல்லிட்டாரு. ஆமா, கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டார். சரி, கடைசியில அந்த படம் வரல. நாசி படை இவர் கதை. அந்த கதையில சரியா அப்பாவை கேஸ் சேம்பருக்கு கூட்டிட்டு போகும்போது மிகச்சரியாக தமிழ் சினிமாவில் கடைசி சீனில் போலீஸ்காரர் வர மாதிரி மிகச்சரியாக நேசப்படைகள் வெற்றி பெற்று. நேசப்படைகள் வரலையா? 6 மாதம் கழிச்சு வந்தாங்க. அந்த பையன் என்ன ஆவான்? சில சினிமாக்களுக்காக சில கவித்துவங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில் பிள்ளைகள் அப்படி வளர்க்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க படுற கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லிதான் வளர்க்க வேண்டும். இல்லாட்டி அப்பா அம்பானி நினைப்பான். அவர் சசி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க கவனிச்சிங்களா? விவசாயி வான்மழைக்காக காத்திருப்பது போல சொன்னாரா இல்லையா? கவனிச்சிக்கு தானே? வான்மழை பொய்த்து போன விவசாயி அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை இல்லைன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை பொய்த்து போனால்னு சொல்லுவான். மழை கூட பொய் சொல்லக்கூடாது சார். அப்பதான் விவசாயனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் ரொம்ப போயிட்டிக்கா. மகுடேஸ்வரனுடைய கவிதையெல்லாம் இது மட்டும் தமிழ் பட்டிமன்றங்கள் காணாத கவிதையெல்லாம் அரங்கேற்றியிருக்காரு. நல்லா அவருக்கு வாழ்த்துக்கள். இடக்கரடக்கல் என்ற அழகான சொல்லை பயன்படுத்தினார். அது ஒரு யூஃபிமிசம். யூஃபிமிசம்ன்றது என்ன சார்? பொய்க்கு இன்னொரு பேர் சார், அவ்வளோதான் சார் யூஃபிமிசம். யூஃபிமிசம் இஸ் அனதர் யூஃபிமிசம் ஃபார் லைங், அவ்வளோதான். எங்கள் பாஸ் கிட்ட நம்மளாம் சொல்லுவோமா, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது சார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகள் கவிழ்ந்ததற்கும் மிகப்பெரிய அரசர்கள் அழிந்ததற்கும் காரணம் சசிகுமார் மாதிரி பக்கத்திலே நின்று பாஸ் நீங்க தான் பாஸ் கரெக்டுன்னு சொன்ன ஆட்கள் தான் சார். சார் கம்பனை பற்றி இந்த மேடையில் பேசியிருக்கோம். கம்பன் சொல்றான் அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி இருந்தார்கள்னு சொல்றோம். அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி அமைஞ்சாங்கன்னு. அவன் தலைமகன் கோபப்பட்டால் கூட நீ செய்வது சரியில்லை என்று சொல்லுகிற அமைச்சர்களை தயரதன் பெற்றான் என்று கம்பன் எழுதுகின்றான். தன் உயிருக்கு இறுதி என்னது? தன் உயிர் போனாலும் கூட உண்மையை சொல்லுவேன்ற அமைச்சர்கள் இருந்ததனால் நல்லாட்சி. அப்ப ராவணனுடைய ஆட்சி எப்படி பிழையா போச்சு? மகாகவி பாரதி எழுதுறான், பண்டோர் ராவணனும் சீதனை கொண்டு போய் இலங்கைதனில் வைத்து இது சரியான்னு கேட்ட போது தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். சாத்திரிமார்னா அங்க மந்திரிகள் சொன்னாங்களா ராவணன் ஐயோ நீ செஞ்சதுதான் கரெக்ட். யாரு? நம்ம சசிகுமார் மதி. சசிகுமார் ஃப்ரம் இலங்கை. தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். அடுத்தலைன மகாகவி போட்டான், பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு போட்டான். சார் பக்கத்துல இருக்கிறவனுடைய ஒரே டியூட்டி, let your boss know that what he is doing is not correct. அத நீ செய்யலனா நீ ஒரு வேலை போயிரு, நீ பயப்படுற. அப்ப அந்த 3 பேரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேச வந்திருக்கிறவர்கள்.
என் வேலை போனாலும் பரவாயில்ல, இந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை போகக்கூடாதுன்னு உண்மையை சொல்றான்ல, அப்படிப்பட்டவர்களை பக்கத்திலே வைத்திருக்கிற பிசினஸ் தான் இருக்கும். அந்த சிஓ தான் உருப்பிடுவான். அந்த அரசாங்கங்கள் தான் சரியா நடக்கும். நாங்க 3 பேர் பேசுறோம். மகுடேஸ்வரனுடைய கவிதையை பத்தி என்ன சொன்னீங்க சசி? நானும் அந்த பாப்பா கேக்குது, நான் ஏன் இந்த போட்டோல இல்லை? இந்த காலத்து பாப்பால தெளிவா இருக்குங்க. நீங்க எந்த காலத்து பாப்பாவை பத்தி சொல்லுங்க. தெளிவா இருக்கு. ஐ வாஸ் நாட் பார்ன் தென். அழகா உங்களுக்கு தெரியட கூட அது சொல்லுது. பழைய கவிதையெல்லாம் எதுக்கு? ஆமா, அது நமக்கு கிளாஸ் எடுக்குது. இவர் வந்து அது பாப்பா கேட்டு அதனுடைய மனசு இதுல என்னங்க நோகு? அப்ப நீ பிறக்கலன்னா அதுக்கு மனசு நொந்துருமா உடனே? நீ அந்த எங்களெல்லாம் சவட்டி சவட்டி அடிச்சாங்க, அப்பவே எங்க மனசு நோகல. நீ பிறக்கலனால மனசு நொந்துருமா? என்னத்துக்கு மயிலறைகளை தடவிட்டே இருக்கீங்க உங்க பிள்ளைகளை? let them face reality. என்ன சொல்லணும் நீங்க? you were not born then. what do you mean by that? சரி, நான் உனக்கு புரியும் போது சொல்றேன். புரியுற சார், பிள்ளைகளுக்கு நீங்க புரியுற வயசுல புரியுற மாதிரி சொல்லாததுனால தான் சார் பிரச்சனையே வருது. மகுடேஸ்வரன் கவிதை நல்லா தான் இருக்கு. நீங்க உங்க வீட்டில் இங்க இல்லைன்னு அந்த பாப்பா இருக்கு, அது கேட்குது, நான் ஏன் ஃபோட்டோ ஆல்பம்ல? உடனே அவர், சார் நான் உன் தாயின் கையை பற்றின அந்த இதத்தில் நீ இருந்தாய், அந்த கதகதப்பிலே நீ இருந்தாய். இந்த கொடுமைக்கு தான் அப்பா உன்னோட நான் ஏற்கனவே பேசுறேன். அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியுமா ஐயா? நாங்களே பசியில் இருக்கோம் சார் இந்த நேரத்தில். கவிதையில் சொல்லு, மகுடேஸ்வரன் கவிதை பொய்ன்னு உங்களுக்கு யார் சொன்னது சசி? அந்த மகள் தான் என் வாழ்வின் விளக்கு என்று சொல்லுகிறார். இதை விட பெரிய உண்மை உலகத்திலே இருக்கவே முடியாது. எல்லாத்தையுமே கவித்துவமா சொன்ன நேரம் ஆகாது, நமக்கு கடுப்பா இருக்குமா இருக்காது? ஆகுமா. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. கண்ணதாசன் காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யேன்னு சொல்ற. காதல் ஒன்றுதான் இங்க மெய்யே, காதல் ஒன்றுதான் மெய். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாக்கி எல்லாம் பொய், காதல் ஒன்றுதான் மெய். கொஞ்சம் வயசானவங்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். பணம் பணம் பணம்னு ஓடிட்டாங்க, பதவி பதவி பதவின்னு ஓடிட்டாங்க. அந்த கார் போதாது அடுத்த காரு, அடுத்த கார் போறாது அடுத்த காரு. சச்சா, வீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வில்லா வாங்கிடுவான். அது என்னங்க இங்க எங்க வில்லால வாங்குறாங்களே, அந்த மாதிரி தலையாட்டுது. பெரிய பெரிய வில்லா பாமோ ஏதோ ஒண்ணுலயே வீடெல்லாம் கட்டுறாங்களாமே. எது வாங்கினாலும் போதாதுன்னு ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. எல்லாம் அவருக்கு உண்மையா தோணுது. பணம் பதவி வீடு வில்லா கார் எல்லாம் உண்மையா தோணுது. கொஞ்சம் வயசான பிறகுதான் தெரியுது வாழ்க்கையில இது எதுவுமே உண்மை இல்லைன்னு. இது பாட்டி தான் உண்மை. கரெக்ட், சூப்பர். அந்த அணி வந்தாலே பாட்டி வந்துருச்சு. பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரே ஒரு ஆளு தான் வாழ்க்கையில எந்த கஷ்டத்துலயும் கூட இருப்பாங்க. நீ பணம் வந்த போது வில்லா வந்த போது 7-8 பேர் சேர்ந்து பாராட்டினாங்களே, அவங்கள காணாம போயிடுவாங்க. கடைசியில் அவ ஒருத்தி இருக்கல. அதனால்தான் பாரதிதாசன் முதியோர் காதல் எழுதினார். புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு. தாத்தா பாட்டியை பத்தி சொல்றார். புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே என்று பாரதிதாசன். காதலை விட பெரிய போய் கிடையாதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் காதல் இன்னும் சிக்காத ஆட்கள். அது ஒன்றுதான் உண்மை. சிக்கி தோத்து போன ஆட்கள். பாலச்சந்தர் படத்துல நிறைய காட்சி இன்னைக்கு வந்தது. அதுக்காக சாருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கு. காலத்துக்கு முந்தி சிந்தித்தவர் பாலச்சந்தர். புன்னகைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து மிகச்சரியாக இந்தியா சுதந்திரம் பெற்று அந்த 25 ஆண்டு வர்ற அந்த சமயத்தில் வந்த படம். சுதந்திரத்துக்கு பிறகு வந்த படம். புன்னகை என்ற படத்தில் சுதந்திரம் வந்த உடனேயே எல்லாரும் சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் உண்மையை சொல்லி கொண்டு வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்று சொல்லுகிற படம் தான் புன்னகை. அவன் ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறான். அந்த she happens to be a rape victim. ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பெண்ணு யாராலோ
கற்பழிக்கப்பட்டவள், அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த ரேப் இன்சிடென்ட்னால அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கதாநாயகன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா இருக்கார் பாருங்க, அவருக்கு இந்த திருமணம் பிடிக்கல. அந்த கதாநாயகி அவளோட பையன், அந்த பையனை தன் பையனாவே தான் வளர்க்குறான் கதாநாயகன். அப்பான்னு அவன் இவனை தான் கூப்பிடுறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான், எதுக்காக நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்னோட சம்மதம் கிடைக்கல, எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க? அந்த கதாநாயகி சொல்ற, சத்தியத்துக்காகவே அவர் வாழறார். அவர் பேரே சத்யா தான். அந்த கதாப்பா ஜெமினி கணேசன். சத்தியத்துக்காகவே அவர் வாழ்ந்தார். அந்த சத்தியத்துக்காக தான் என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவன் சத்தியமே தான் பேசினானா உனக்கு தெரியுமான்னு அப்பா கேட்கிறார். எப்பவும் அவர் உண்மைதான் பேசியிருக்கார், பொய்யே பேசினதில்லை. அப்படி ஒரு ஆளால் வாழவே முடியாது. இது டயலாக் பாலச்சந்திரன். அப்படி ஒரு ஆளை வாழ, அதை தான் 3 பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு ஆளால் வாழவே முடியாது. இல்லை, அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். சரி, அந்த குட்டி பையனை கூப்பிடுற, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா பேர் என்ன? சத்யா. அவர் அந்த கதாநாயகி பார்க்குறாரு, இது உண்மை இல்லையே. அந்த குட்டி பையன் சொல்றான், எங்க அப்பாவா சத்யா இருந்தாரு, ஆனா என்னுடைய உண்மையான அப்பா அவர் இல்லைன்றத அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு அந்த பையன். சார், இதுதான் சார் உண்மை. எதையும் சொல்லுவதற்கு என் நெஞ்சத்துக்குள்ளே அறம் இருக்கிறதே, அந்த அறம் எனக்கு தைரியம் தருகிறதே. அந்த தைரியத்தின் துணை கொண்டு நான் உண்மையை சொல்லுகிற போது உலகத்தில் அத்தனை பேரில் யாரை பார்த்தும் பயமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, அதுதான் உண்மை நமக்கு தருவது. இந்த எதிரணியில் இருக்கிற 3 பேரை பற்றி மாத்திரம் அல்ல, இந்த சமூகத்தை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எதையெல்லாம் விழுமியங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோமோ, போற்றுகிறோமோ, பாராட்டுகிறோமோ, அதை காப்பாற்ற வேண்டும் என்று குலை நடுங்க பிரார்த்தனை செய்கிறப்போ, இதுலெல்லாம் என்னங்க இருக்கு? பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்திருக்குங்க. என்ன வேணா ஆகலாம், ஒரு பொண்ணு எப்படி வேணா சொல்லலாம். இதுலெல்லாம் என்ன பாஸ் தப்பு இருக்கு? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன பாஸ்? இப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விழுமியங்கள் என்றும் வேல்யூஸ் என்றும் எதுவுமே இல்லாத ஒரு சமூகம் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, பொய்யில என்னங்க சின்ன பொய் பெரிய பொய், நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கா உங்களுக்கு? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்த தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்ற மகாகவி பாரதி. நெருப்புன்னு வந்த பிறகு சின்ன நெருப்பு என்னடா பெரிய நெருப்பு என்னடா, ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். நீ பொய் சின்ன சின்ன பொய் சொல்றதுனால மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்லவே வரலைங்க. அவங்க 3 பேர் தலைப்பை சரியாக புரிஞ்சுக்கல. மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு நாங்கள் சொல்லலை. மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைவதற்காக அவங்க நிம்மதி அடைகிறாங்களே, நீ நிம்மதியாக இருக்கியான்னு நான் அவங்களை கேட்குறேன். நீ நிம்மதியாக இருக்கியான்னு கேட்குறேன். சொல்லிட்டேன் நீ நிம்மதியாக இருக்கியா? அது தெரிஞ்சிருமோன்னு பக்குன்னு அடிக்குது. இல்லை, ஒரு பொய்யை மறைக்க 100 பொய் சொல்கிறல்ல, 100 பேர்கிட்ட 100 பொய் சொன்ன பிறகு யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னோன்னு நினைவு வச்சுக்க முடியாம நீ தடுமாறுறல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். அந்தந்த நேரத்தில் உண்மையை சொல்றவனுக்கு சுமையே கிடையாது. பிகாஸ் he doesn't have to remember anything. ஆனால் பொய் சொன்னவனுக்கு எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கணும். எல்லாவற்றையும் நினைவுகளாக சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த 3 பேரா, பாரங்களே இல்லாமல் தைரியமாக உலகத்தை எதிர்நோக்குகிற திராணியும் தெம்பும் இருக்கிற நாங்கள் 3 பேரா என்ற முடிவை நடுவரிடம் விட்டுவிட்டு, எங்க நடுவர் ரொம்ப தைரியமானவர். ரஜினிக்கும் விஜய் சேதுபதிக்குமே பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால அவர். ஆனால் தைரியமாக இருக்கிறவர்கள் உண்மை பேசுங்கள், பயந்து வாழ்கிறவர்கள் பொய்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய முத்திரையை பதிக்கிற ஒரு பேச்சை இங்கே வழங்கி இருக்கிறார். இந்த தலைப்புல ரொம்ப சாதாரணமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற நேரம், கனமான செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை மிக அழகாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகிறேன்.